ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூகுள் நிறுவனத்தின் மீது யூஎஸ் கவர்மெண்ட் வழக்கு தொடர்ந்திருக்கு. மேலும் இந்த கூகுள் நிறுவனம் குரோமை மற்றவர்களுக்கு விற்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன, வழக்கு விவரங்கள் போன்றவற்றை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கு உலக அளவில் கூகுள் சர்ச் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் தேடி பிடிப்பதும், வெப்சைட்டுகளை சர்ச் மூலம் கண்டுபிடிப்பதும், கூகுள் மேப்பை உபயோகப்படுத்தி வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது அந்த கூகுள் மேப்புகளை உபயோகப்படுத்தி நாம் சேர வேண்டிய இடத்திற்கு செல்வதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இந்த கூகுள் சர்ச் இருக்கிறது. இந்த கூகுள் சர்ச் ஆகட்டும், குரோம் ஆகட்டும், எல்லாருடைய ஐஃபோன்களிலும் ஆண்ட்ராய்டு ஃபோன்களிலும் ப்ரீ இன்ஸ்டால் செய்து அது நமக்கு மிகவும் உபயோகமாக உள்ளது. இப்பொழுது அந்த கூகுள் சர்ச் இல்லை என்றால் மிகவும் மக்கள் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இத்தகைய கூகுள் சர்ச் மீது தான் யூஎஸ் கவர்மெண்ட் சில வழக்குகளை தொடுத்து அதன் மூலம் குரோமை மற்றவருக்கு விற்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அந்த விவரங்கள் தான் பார்க்கலாம். யூஎஸில் ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் என்ற ஒரு சட்ட விதி உள்ளது. இதன்படி அமெரிக்காவில் தொழில் புரியும் எந்த தொழில் நிறுவனங்களும் தான் மோனோபொலியாக இருக்கக்கூடாது என்ற சட்ட விதி உள்ளது. இதன்படி இவர்கள் மோனோபொலியாக இருந்து இவர்களே மார்க்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் செய்வது, எந்த ஒரு மற்ற தொழில் நிறுவனங்கள் தனக்கு காம்படிட்டர் உருவாகாமல் பார்த்து கொள்வது, மேலும் மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் கண்ட்ரோல், மார்க்கெட் பிஸ்னஸ் போன்றவை எல்லாவற்றிலும் தாங்களே ஒரு தனித்தன்மையோடு இருப்பது, மற்ற நிறுவனங்கள் அதில் நுழையாமல் பார்த்து கொள்வது, மேலும் மற்ற நிறுவனங்கள் தான் உற்பத்தி செய்யும் பொருட்களாகட்டும், சர்வீஸ் போன்றவைகள் மற்ற கம்பெனிகள் அதை செய்ய முற்படும்போது தடை செய்து அவர்கள் அந்த ஃபீல்டில் நுழையாமல் தடுப்பது போன்றவைகள் தான் இவர்கள் மெயின்டைன் பண்ணும் மோனோபொலியாக இருக்கும் அந்த தொழில் நிறுவனங்களை இந்த சட்ட விதியின்படி வழக்கு தொடுத்து அதை எல்லோருக்கும் ஈக்குவலாக காம்படிட்டர்ஸும் ஈடுபடுவதற்கு இந்த சட்ட விதியின்படி யூஎஸ் கவர்மெண்ட் வழக்கு தொடர்ந்து அதை சரி செய்கிறது. யூஎஸ் கவர்மெண்ட் இந்த சட்ட விதியின்படி ஒரு நிறுவனத்துக்கு காம்படிஷன் இருக்க வேண்டும் என்றும், அப்பொழுது தான் அது பிரிந்து செயல்படும் பொழுது அந்த பொருளாகட்டும் மற்றவர்களெல்லாம் மக்களுக்கு ஒரு உபயோகமாக ஈக்குவலாக கிடைக்கணும் என்றும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ பெறும் பொழுது 2-3 கம்பெனிகள் இருக்கும் பொழுது அதில் எது சிறந்தவை என்று அவர்கள் ஈடுபடுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதால் இத்தகைய ஒரே கம்பெனி மோனோபொலி செயல்படுவதை இந்த சட்டத்தின் மூலம் யூஎஸ் கவர்மெண்ட் தடுக்கிறது. யூஎஸ் கவர்மெண்ட்டை சேர்ந்த 2 அமைப்புகள், ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த 2 அமைப்புகள், இந்த துறைகள் தான் இந்த மோனோபொலியாக கம்பெனிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்று ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் சரியாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கிறது. இந்த 2 அமைப்புகள் தான் அவர்கள் மோனோபொலியாக செயல்பட்டால் மற்றவர்களை அலோவ் செய்ய வேண்டும், அவர்களுடைய ஃபீல்டில் அலோவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வளர்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும், அவர்களை தடை செய்யக்கூடாது என்று போன்றவைகளை இந்த 2 அமைப்புகள் தான் கண்காணித்து அவர்களை வழிவகை செய்ய முயற்சிக்கிறது. அவ்வாறு அந்த தொழில் நிறுவனங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், இல்லை வழிவகைக்கு ஒத்து வராவிட்டால் இவர்கள் அந்த தொழில் நிறுவனங்கள் மீது வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் தீர்ப்பின் மூலம் அவர்களை காம்படிட்டர்ஸாக உள்ள ஒரு ஃபீல்டாகவும் தொழிலாகவும் அதை உண்டாக்குகிறார்கள். அதற்கு இந்த 2 அமைப்புகள் தான் மிக முக்கியமானதாக விளங்குகிறது. அதேபோல் 2020ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தின் மீது இந்த 2 அமைப்புகளும் கண்காணித்து மோனோபொலியாக கூகுள் நிறுவனம் செயல்படுகிறது என்றும், அதற்கு காரணம் அது குரோம் சர்ச் இன்ஜினை வைத்துக்கொண்டு அதை எந்த செல்ஃபோன் ஆப்பிள் ஆகட்டும் ஆண்ட்ராய்டு ஆகட்டும் முதலிலே ப்ரீ இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு
வேறு எந்த அமைப்புகளும் இத்தகைய சர்ச் இன்ஜினில் நுழைய விடாமல் தடுப்பதும், அது மட்டும் இல்லாமல் எத்தகைய நடவடிக்கைகளிலும் அவர்கள் காம்படிட்டராக வளர்ந்து விடக்கூடாது என்று தடுப்பதிலும் ஈடுபடுகிறது என்று அதன் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு 2020 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த 4 ஆண்டுகள் கழித்து 2024 ஆகஸ்ட் மாதம் அதன் மீது இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது 2020 தொடங்கப்பட்ட இந்த வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த கூகுள் நிறுவனத்தினுடைய வழக்கு 2024 ஆகஸ்ட் அன்று 4 வருடங்கள் கழித்து அதற்கு இடைக்கால தீர்ப்பு நீதிபதியார்கள் வழங்கியுள்ளனர். அமெரிக்க நீதிமன்றத்தில் அமெரிக்க நீதிபதியான அம்ரிட் மேத்தா என்ற நீதிபதி அதற்கு இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதில் அவர் கூறும்பொழுது, கூகுள் நிறுவனம் சட்டப்படி ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் பிரகாரம் அவர் அதை சட்டப்படி ஃபாலோ செய்யாமல் மோனோபொலியாக மற்ற நிறுவனங்களை யாரும் வளரவிடாமல் சர்ச் இன்ஜின் இவர்களே உரியதாக ஆக்கி இவர்கள் செய்திருப்பது இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லாஸுக்கு எதிரான செயலாகும். ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த 2 அமைப்புகளும் தனக்கு இத்தகைய மோனோபொலியிலிருந்து கூகுள் மாற்றி காம்படிட்டர்ஸும் ஈடுபடுமாறு செய்வதற்கு எத்தகைய செயல்களை மேற்கொள்ளலாம், எத்தகைய விதிகளை விதிக்கலாம் என்றதை ஆராய்ந்து அதனுடைய பரிந்துரைகளை இந்த 2 துறைகளும் யுஎஸ் கவர்மெண்ட்டை சேர்ந்தது அவை கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன்படி அந்த 2 அமைப்புகளும் இந்த பரிந்துரைகளை தயார் செய்து கடந்த வாரம் அதற்கு நீதிமன்றத்தில் அந்த பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளது. ஃபெடரல் ட்ரேட் கமிஷனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த 2 அமைப்புகளும் தங்களது பரிந்துரைகளில் முக்கியமாக கூறியுள்ளது கூகுள் நிறுவனம் மோனோபொலியாகத்தான் செயல்படுகிறது என்றும் அதனுடைய குரோம் அதாவது சர்ச் இன்ஜின் அதை அவர்கள் மற்றவர்களுக்கு விற்க வேண்டும் என்ற பரிந்துரையை முக்கியமாக வைத்திருக்கிறார்கள். இத்தகைய பரிந்துரைக்கு கூகுள் நிறுவனம் மிகவும் கடுமையாக ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. தாங்கள் உருவாக்கிய இந்த கம்பெனியும் குரோமையும் மற்றவர்களுக்கு விற்க வேண்டும் என்பது மிகவும் கடினமானதாகவும் மிகவும் நியாயமானதாக இல்லை என்று வாதிட்டு உள்ளார்கள். இதற்கு அந்த கோர்ட்டும் இவர்களுடைய கூகுள் நிறுவனத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர்கள் இத்தகைய மோனோபோலியிலிருந்து எவ்வாறு வெவ்வேறு வகை வழியை தாங்கள் செய்ய போகிறோம் என்றும் மற்ற காம்படிட்டர்ஸை எவ்வாறு அதற்கு அவர்களையும் சர்வீஸிலையும் ஈடுபடுத்தி அவர்களை வளரவிட செய்வதற்கு என்ன வழிவகைகளை தாங்கள் மேற்கொள்ள போகிறோம் என்பதை அந்த பரிந்துரைகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணை டிசம்பர் 20 அன்று விசாரணைக்கு வருகிறது. கூகுள் நிறுவனம் ஆண்ட்ராய்டு நிறுவனத்துக்கு தங்களுடைய சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக கொடுத்து அவர்களுக்குடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. அதற்கு ஈடாக சாஃப்ட்வேர் தாங்கள் கொடுத்ததற்கு ஈடாக தங்களுடைய ஆப் அதாவது குரோம் ஆப்பை ஃப்ரீ இன்ஸ்டால்டு அதில் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதன்படி நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதனால் இவர்களுடைய ஆப்பை தான் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் வைக்க முடிகிறது. வேறு எந்த கம்பெனியும் அதில் ஊடுருவாமல் பார்த்து கொள்கிறது. ஆகையால் இவருக்கு இத்தகைய காம்படிட்டரை தடுக்கிறது என்று இந்த வழக்கில் இந்த 2 அமைப்புகளும் யுஎஸ் கவர்மெண்ட்டை சேர்ந்த அமைப்புகள் கூறியுள்ளன. மேலும் இவர்கள் இதே போன்று கூகுள் நிறுவனம் ஆப்பிள் நிறுவனத்திடமும் ஒப்பந்தம் செய்து கொண்டு அதுக்கு அவர்களுடைய ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டாலாக இந்த கூகுள் குரோமை வைக்க வேண்டும் என்றும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட பெருந்தொகையை அவர்களுக்கு கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதனால் ஆப்பிள் நிறுவனத்திலும் ஃபோன்களிலும் வேறு கம்பெனியுடைய ஆப் எதுவும் நுழைய முடியாமல் தடுக்கப்படுகிறது என்றும் இந்த
செய்தி வழக்கில் கூறப்பட்டுள்ளது. ஆதலால் இத்தகைய ஒப்பந்தத்தை கூகுள் நிறுவனம் ஆண்ட்ராய்டோடு செய்துள்ள ஒப்பந்தத்தை முக்கியமாக அந்த ஆப்ஸை மட்டும்தான் ரீஇன்ஸ்டால் செய்து வைக்க வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தத்தை நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த இரண்டு கவர்மெண்ட்டை சேர்ந்த யுஎஸ் கவர்மெண்ட்டை சேர்ந்த இந்த இரண்டு அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்து அதை வழக்கில் வேண்டுகோள் விடுத்துள்ளன. கூகுள் நிறுவனத்துடைய இன்றைய மதிப்பு பார்த்திங்கன்னா $3 trillion ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு அந்த சர்ச் இன்ஜினால் மட்டும் இந்த மொத்த வருமானத்தில் 75% கிடைக்கப்பெறுகிறது. ஆதலால் அது இவர்கள் மட்டுமே அந்த வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கூகுள் நிறுவனத்துக்கு ஆட் ரெவன்யூ மூலம் அதிக வருமானமும் கிடைக்கப்பெறுகிறது. இதேபோன்று 2001 இந்த அமைப்புகள் யுஎஸ் கவர்மெண்ட்டை சேர்ந்த இரண்டு அமைப்புகளும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மீது மோனோபொலியாக செயல்படுவதாக அது மீது வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மைக்ரோசாஃப்ட் இது மட்டும்தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்றும், மேலும் அவர்களுடைய வேறு எந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை உபயோகப்படுத்தக்கூடாது என்று ஒரு கண்டிஷன் வைத்திருந்தது. இதனால் மற்ற காம்படிட்டர்கள் யாரும் அதில் நுழைய முடியாமல் இருந்தது. அதேபோல் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எத்தகைய வெவ்வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரே கம்ப்யூட்டரில் இருக்க உரிமை கொடுக்காமல் மேனுஃபேக்சருக்கு அவ்வாறு செய்ய தடை விதித்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கையில் மோனோபொலியாக வைத்திருந்தது. இந்த வழக்கு நடைபெற்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு மீது நீதியரசர்கள் நீதிபதி தீர்ப்பு கூறியிருக்கும் பொழுது அவர்கள் எல்லா உரிமையும் கொடுக்க வேண்டும் என்றும், அந்த வெவ்வேறு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்கள் அதை இன்ஸ்டால் செய்வதற்கு உரிமை கொடுக்க வேண்டும் மேனுஃபேக்சரருக்கு என்றும், அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸையும் செய்வதற்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தடை செய்யக்கூடாது என்றும் உத்தரவு கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அந்த உத்தரவின்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதே போன்று ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த இரண்டு யுஎஸ் கவர்மெண்ட் அமைப்புகள் ஏற்கனவே மோனோபொலியாக செயல்பட்டு வந்த மெட்டா மற்றும் அமேசான் மற்றும் ஐஃபோன் போன்றவற்றின் மீது மோனோபொலியாக செயல்படுகிறார்கள் என்றும் அதை மாற்றி தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்குகள் நடைபெற்று வருகிறது. இதேபோன்று கூகுள் நிறுவனம் இந்த கூகுள் குரோமை சர்ச்சினை வேறு யாருக்காவது விற்க வேண்டும் என்பதை அந்த கூகுள் நிறுவனம் கடுமையாக ஆட்சேபித்துடன் தாங்கள் பல காலம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த கம்பெனியுடைய சர்ச் இன்ஜினை மற்றவர்களுக்கு எவ்வாறு விற்க முடியும் என்று ஆட்சேபித்து உள்ளது. வருகிற டிசம்பர் 20 இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வரும் பொழுது கூகுள் நிறுவனம் தங்களுடைய கோரிக்கைகளையும் தங்களுடைய பரிந்துரைகளையும் எத்தகைய விதத்தில் தாங்கள் காம்படிட்டரை அலோவ் செய்ய போவதையும் இவ்வாறு இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லாஸுடைய சட்ட விதிகளை மேற்கொள்வது பற்றியும் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு நீதிமன்றம் இந்த கூகுள் நிறுவனம் மீது எத்தகைய தீர்ப்பை வழங்கும் என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் ஜனவரி 20 அன்று அமெரிக்க நாட்டின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அன்றைக்கு பதவியை ஏற்கிறார். இந்த ஜனவரி 20 பிறகு ட்ரம்ப் அவர்கள் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வார், கூகுள் நிறுவனத்துக்கு சாதகமாக ஏதாவது செய்வாரா என்று பார்ப்போம். ஆனால் அதன் அதிபர் மட்டும் நினைத்தாலும் சரி, இந்த கோர்ட் சாதகமாக வழங்கினாலும் சரி, தீர்ப்பு வழங்கினாலும் சரி, ஆனால் அதை கூகுள் நிறுவனம் நடைமுறைப்படுத்துவது மிகவும் சாதகமாக இருக்காது என்று கூறுகிறார்கள். காரணம், இந்த இரண்டு அமைப்புகள் மட்டும் யுஎஸ் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இவர்கள் மட்டும் இந்த வழக்கில் ஈடுபடவில்லை. இவர்களோடு ஒவ்வொரு மாகாணத்திலும் அந்த யுஎஸில் உள்ள தனித்தனி மாகாணங்களும் அந்த வழக்கில் தங்களையும் ஈடுபடுத்தி கொண்டுள்ளது. ஆக அந்த வழக்குகளுடைய
இந்த மாகாணங்களுடைய முடிவுகளையும் கேட்டு எத்தகைய தீர்ப்பு வரும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.